சில சமயம் நம்ம ட்ரெஸ்ல இந்த நெக் டிசைன் வந்து கொஞ்சம் லோவா போயிடும். இந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காது. இந்த கேப்பை நம்ம சேஃப்டி பின் போட்டு கவர் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சுருக்கமா இருக்கும். பார்த்தாலே தெரியும் சேஃப்டி பின் போட்டிருக்கோன்னு. இதுக்கு வந்து சேஃப்டி பின்க்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பீடட் பின் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ட்ரெஸ்ல எங்க பின் போடணுமோ அந்த இடத்துல இதை மாட்டிட்டு இந்த பீடை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து கவர் ஆயிருச்சு. ஆனால் இது வந்து ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஆக்வர்டாக இல்லை. இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம வேர் பண்ணதுக்கு அப்புறமா இது இப்படி புல்லாயிட்டு நடுவில் இந்த ஹோல் வந்து பெருசாக தெரியுது. இந்த இடத்துல சேஃப்டி பின் போட்டாலும் ஒரு மாதிரி சுருக்கமாக தெரியுது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான பீடட் பின் எடுத்து நான் போட்டு பார்க்குறேன். இப்போ வந்து அந்த ஹோலும் க்ளோஸ் ஆயிருச்சு. பார்க்கறதுக்கு ஜஸ்ட் ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கு. இதோட ஃபுல் வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேன். அதில் ப்ராடக்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க.